இந்த காலை மலர்ல நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் கல்லீரல் மற்றும் கணைய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்நாதன் அவர்கள். சார், குட் மார்னிங். வணக்கம். எங்களுடைய காலை மலர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இங்கே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பா உங்களுடைய அந்த மருத்துவ அனுபவங்கள், குறிப்பா அந்த கல்லீரல் கணையம் சார்ந்த விஷயங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அது சார்ந்த மருத்துவ தீர்வுகள் நிறைய நம்ம பேசலாம் டாக்டர். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தியே சொல்லுங்களேன். நீங்க பிறந்த சூழல், வளர்ந்தது, படிச்சது, இதெல்லாம் எங்க இருந்ததுங்க? நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சியில. சரிங்க. அப்பா ஒரு மருத்துவர். எங்க சொந்த ஊர் சாந்தப்பாடி அப்படின்னு ஒரு கிராமம், கரூர் மாவட்டத்துல இருக்கு. சரிங்க. இந்த சினிமால பாத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில அப்பா வளர்ந்தாரு. வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சைக்கிள்லயே போய் படிச்சு ஒரு மருத்துவர் ஆனாரு. அதோடைய தாக்கமோ என்னவோ தெரியல, நானும் மருத்துவன் ஆகணும் அப்படின்ற ஆசை சின்ன வயசுலயே இருந்தது. பிளஸ் அப்பாவுடைய சில மருத்துவ நண்பர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்களா இருந்தாங்க. சோ அதனால சின்ன வயசுல இருந்தே நான் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவுலையே வளர்ந்து, அதிர்ஷ்டவசமா எனக்கு அந்த MBBS சீட் கோவையில கிடைச்சு அதை அப்படியே படிச்சு MS கோவை மருத்துவக் கல்லூரியிலேயே படிச்சேன். நான் படிச்சு அதன் பிறகு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ மேற்படிப்புக்கு ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை துறையில தேர்ந்தெடுத்தேன் நான். அதுக்கு காரணம் என்னுடைய மாமனார் மற்றும் என்னுடைய குரு டாக்டர் பழனிவேல் அவர்கள். அவர் தான் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ, அதாவது ஜீரண மண்டல அறுவை சிகிச்சையில நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு ஒரு திசை காமிச்சார் அவர். சோ அதனால அந்த மேற்படிப்பை தேர்ந்தெடுத்து அதுலயே போய் இப்போ ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை துறையில ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரா இருக்கிறேன். அதன் பிறகு நீங்க கேட்கலாம், எப்படி கல்லீரல் கணையம் அறுவை சிகிச்சை துறையில தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ட்டு. அது பாத்தீங்கன்னா, நான் இந்த கேஸ்ட்ரோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ரொம்ப கடினமான அறுவை சிகிச்சை கல்லீரல் மற்றும் கணையம் தான். பொதுவா ஒரு அறுவை சிகிச்சை 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகிற ஒரு சூழ்நிலையில கல்லீரல் மற்றும் கணையத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் பண்ணக்கூடிய ஒரு சவாலான ஒரு அறுவை சிகிச்சையா இருந்தது. சரி, இந்த ஒரு சவாலை நம்ம ஏன் எடுத்து கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் அந்த சிறப்பு சிகிச்சை பிரிவு எங்களுடைய மருத்துவமனையில துவங்கினாங்க. சோ நான் அந்த அறுவை சிகிச்சை துறையை தேர்ந்தெடுத்தேன். ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் அப்படின்றீங்க, பட் அது நீங்க ஈஸியா கோப் பண்ண முடிஞ்சதா? Did you find it very challenging? ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தது. பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம், சில டைம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் எல்லாம் கூட அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஓகே, அதே ஒரு சவாலை எடுத்து அறுவை சிகிச்சையின் பால் ஈர்ப்பு இருந்ததுனால எனக்கு அந்த காலம் நேரம் ஒரு பெருசா தெரிஞ்சுக்கிறது இல்ல. சோ அதனால விரும்பி ஏத்துக்கிட்டதுனால எஸ், இட்ஸ் a labor of love. சோ அந்த விருப்பம் இருந்தா எவ்வளவு பெரிய கடினமான வேலையும் கூட நமக்கு அந்த கடினம்ங்கிறது தெரியாது. ஆமா, கண்டிப்பா வேலை செய்யணும். டாக்டர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த கல்லீரல் சார்ந்து நம்ம முதல்ல பேசலாம் டாக்டர். இப்ப கல்லீரல் வரக்கூடிய பாதிப்புகள் முதல்ல என்ன வரும் டாக்டர்? நார்மலா இருக்கும்போது என்னென்ன பாதிப்புகள் வரும்? கல்லீரல் பாதிப்பு அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கல்லீரல் எதுக்காக நம்ம உடம்புல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அவசியம். 2 முக்கியமான வேலைகள். ஒண்ணு கல்லீரல்ல உருவாகக்கூடிய பித்தம் நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு தேவை. 2வது நம்ம உடம்புல தோன்றக்கூடிய நச்சு பொருட்கள் கல்லீரல் மூலியமா வெளியேறுது. இது 2 முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் கல்லீரல்ல. அதை சார்ந்து அது மட்டும் இல்லாம சில கல்லீரல்ல சேமித்து வைக்கக்கூடிய அந்த சுகர், ஃபேட், அதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடிய தருணங்களை ரொம்ப உதவுது. இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன் உருவாக கொண்டுள்ளதுதான் கல்லீரல். அதுல ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய கால நேரம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆகுது. இப்ப அது தொந்தரவுனா எப்ப அந்த பாதிப்புகள் எப்படி தெரியும்? துரதிருஷ்டவசமா கல்லீரல்ல உருவாக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு ஆரம்பத்துல தெரியறதே இல்லை. பட் அதுக்கு இன்னொரு திசையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாதிப்புகளை தவிர்க்கலாம். கிட்டத்தட்ட 75% கல்லீரல்ல வரக்கூடிய நோய்களை நம்மளுடைய கெட்ட பழக்கத்தால தான் வருது. கெட்ட பழக்கம் அப்படின்னா மெயினா மது அருந்துதல், அது இல்லாம இந்த ஹெப்படைட்டிஸ் B, C அப்படின்னு சில வைரஸ், இது 2 தான் கிட்டத்தட்ட 90% நோய்கள் அந்த கல்லீரல்ல உருவாகும். டாக்டர், இப்போ லிவர்ல ஏற்படக்கூடிய நோய்கள் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான காமன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படாது? ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுமா? சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் தெரியறதே இல்லை. அப்படியே தெரிஞ்சாலும் நம்ம அலட்சியப்படுத்திடுறோம். ஒரு அஜீரண கோளாறு அல்லது இது ஒரு சின்ன உபாதை அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திடுறோம். யாருமே பொதுவா கல்லீரலுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகளை அலட்சியப்படுத்திடுறோம். அது கொஞ்சம் தூரம் ஆனதுக்கு அப்புறம் அது மருத்துவத்துறை ரீதியா கொஞ்சம் முற்றி போன ஸ்டேஜ்ல தான் எல்லாமே வராங்க. வயிறு வீக்கம், மஞ்சள் காமாலை, பசியின்மை,
இந்த மாதிரியான ஒரு ஆரம்ப அறிகுறிகள் இல்லாம கடைசியா தான் வராங்க. அதனாலதான் நம்மளால நிறைய நோய்களை வந்து ட்ரீட் பண்ண முடியாம போயிருது. டாக்டர், இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியாது, முற்றின ஸ்டேஜில் தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி வரும்போது இப்ப சாதாரண ஒரு அஜீரண கோளாறு இருக்கும் போதே நம்ம வந்து அது ஒரு டெஸ்டோ இல்ல பரிசோதனை மூலமா எடுத்து நம்ம பார்த்துக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஒரு ஸ்கேன் அல்லது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு பிளட்ல வந்து ஒரு சில பரிசோதனை பண்ணாவே ஈரலுடைய நிலை எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம சரியா பண்றது இல்லை. பட் அதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம்னு சொல்ற மாதிரி ஈரலை பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதுக்கு குறிப்பா வந்து மது பழக்கம் கூடவே கூடாது. மது அருந்தது அதுவும் இல்லாம அளவுக்கு அதிகமா மது அருந்ததுன்னா அது வந்து நேர ஈரல்ல போய் தான் பாதிக்கும். ஸோ அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி அந்த ஹெப்படைட்டிஸ் பி, சி, அதாவது அது எப்படி வருது அப்படின்னா இந்த போதைப் பொருட்கள், குறிப்பா வந்து அந்த இன்ஜெக்ஷன் மூலியமா போடக்கூடிய போதைப் பொருட்கள்னால இப்போ ஒருத்தருக்கு இருந்து இன்னொருத்தருக்கு ரத்தம் மூலியமா பரவக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ இது ரெண்டு தான் வந்து கல்லீரல் பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். இது ரெண்டை தவிர்த்தா கிட்டத்தட்ட 90% கல்லீரல் பாதிப்பிலிருந்து நம்ம வந்து விடுபடலாம். இப்போ எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்றத சொல்றீங்க டாக்டர். பட் இப்போ நம்ம சிம்டம்ஸ் எதுவும் ஏர்லியா தெரியாது அப்படின்றப்போ ஆப்வியஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏதோ ரெக்கமெண்டட் டெஸ்ட் இருக்கா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே இதை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி? இப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லாம் கண்டிப்பாங்க. ஆமா, மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல நம்ம கண்டிப்பா வந்து பண்ணிக்க வேண்டிய ஒரு டெஸ்ட் வந்து ஸ்கேன். நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணா ஈரலுடைய தன்மை எப்படி இருக்கு, சுருங்கி இருக்கா, வீங்கி இருக்கா அப்படின்றது தெரியும். பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த லிவர் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஜாண்டிஸ் இருக்கா இல்லையான்றது வந்து அந்த பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சு. இது மட்டும் இல்லாம இன்னொரு டெஸ்ட் வந்து இப்போ குழந்தைகளை முதற்கொண்டு எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். வைரஸ், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் நமக்கு தெரியாமே வந்திருக்கலாம். ஸோ இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுறதுனால வரலாம். சில பேர்த்துக்கு வந்து அம்மா வந்து பி வைரஸா இருந்ததுன்னா பிறந்த குழந்தைக்கு பி வைரஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பேர்த்துக்கு எதிர்பாராத மாதிரியான பி வைரஸ் கூட சி வைரஸ்லாம் வரலாம். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பத்திலேயே பார்த்து சரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பி வைரஸ், சி வைரஸ், மது பழக்கம், அதனால வரக்கூடிய கல்லீரல் வீக்கம், சுருக்கம் எல்லாமே வந்து ஆரம்பத்திலேயே சரி பண்ணிடலாம். பட் ஆரம்பத்திலேயே ஏன் இவ்வளவு தூரம் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆரம்பத்திலேயே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் வந்து ஓரளவுக்கு அந்த வீங்கின ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் சுருக்கம். ஈரல்ல அந்த சுருக்கம் வர ஆரம்பிச்சுட்டா நம்மளால வந்து அந்த சுருக்கத்தை தடுக்க முடியறதில்லை. சில வியாதிகளுக்கு வந்து நம்மளுடைய மருத்துவத்துல பூர்ண குணமடையக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. பட் இந்த சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த சுருங்க எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதை தடுத்து நிறுத்தலாமே ஒழிய ஏற்கனவே கெட்டு போன ஃபங்க்ஷனை வந்து மீண்டும் கொண்டு வர முடியாது. ஸோ அதனாலதான் வந்து வருமுன் காப்போம், அப்படி இல்லாட்டி ஆரம்பத்திலேயே பார்த்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையை வந்து ரொம்ப நான் வந்து வலியுறுத்தி சொல்றேன் நான். பட் இதுல எந்த ஸ்டேஜ்ல டாக்டர் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு கல்லீரல் பொறுத்த வரைக்கும்? கல்லீரல் அறுவை சிகிச்சைங்கிறது யூஸ்வலா வந்து புற்றுநோய்க்கு பண்ணுவோம். வேறு சில காரணங்களுக்காக கல்லீரல் அறுவை சிகிச்சை பண்ணாலும் இந்த புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை தான் மெயினா பண்றோம். பட் அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 90% புற்றுநோய் வந்து இந்த கெட்டுப்போன ஈரல்ல தான் வருது. நார்மல் ஈரல்ல ஒரு புற்றுநோய் கட்டி வந்ததுன்னா கிட்டத்தட்ட 60% கல்லீரலை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். நமக்கு வந்து கல்லீரல் இடது பக்கம் வலது பக்கம் 2 கல்லீரல் இருக்கு. பட் கிட்னி மாதிரி இல்லாம கல்லீரல் வந்து சேர்ந்து இருக்கு. இப்ப நமக்கு 2 கண்ணு 2 கிட்னி இருக்கிற மாதிரியான 2 சைடு கல்லீரல் இருக்கு. பட் அது ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கு. அதை நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடிய அறுவை சிகிச்சை பெரிய அறுவை சிகிச்சை. ஒரு பகுதி ஈரல்ல வலப்பகுதியில் இருந்ததுன்னா இடப்பகுதி ஃபுல்லாவே எடுக்கலாம். 2 மாசம் 3 மாசத்துலயே அது வந்து வளர்ந்து நார்மல் ஆயிரும். பட் அதே சமயத்துல அந்த கெட்டு போய் கல்லீரல் சுருங்கி அதுல உண்டாகக்கூடிய கேன்சர் வந்து நம்ம அந்த பாதியோ அல்லது 60% எடுக்க முடியாது. எடுத்தா லிவர் ஃபெயிலியர் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே அந்த கல்லீரலுடைய பாதிப்புனால சரியா நம்மளால இயல்பா செயல்பட முடியாம போகுது. அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம இன்னுமே கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய பாதிப்புகள் அதிகம். சோ இப்ப வந்து எங்களை கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி அந்த ஆபரேஷன் பண்ணி நார்மலா எடுக்கக்கூடிய கட்டி எடுக்க முடியாது. சோ அதனால ஈரல் புற்றுநோயின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிகிச்சை முறை இல்லை. அந்த ஈரலுடைய தன்மை, கட்டியுடைய சைஸ், அதுக்கு தகுந்த மாதிரி பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்கு. பட் இந்த ஈரல் புற்றுநோயின் கூட வந்து இதுக்கு அடிப்படை காரணம் என்ன டாக்டர்? ஈரல்ல புற்றுநோய் வர நான் சொன்ன 2 காரணங்கள் தான். மது அருந்துதல்,
ஹெப்படைட்டிஸ். டாக்டர், இப்போ இந்த ட்ரிங்கிங் பத்தி பேசுறதுனால ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். நிறைய பேர் வந்து ட்ரிங்கிங் வந்து கொஞ்சமா ட்ரிங்க் பண்ணா ஒன்னும் தப்பு இல்ல, உடம்புக்கு நல்லதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷன் கூட இருக்கு இல்லையா? இஸ் இட் அ மித் ஆர் அது வந்து முதல்ல சொல்லிட்டு இருந்தோம். இப்ப மருத்துவர்கள் எல்லாமே வந்து டெய்லி கொஞ்சம் சாப்பிடுங்க, இருதயத்துக்கும் நல்லது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் யாரு வந்து அந்த சின்ன அளவோட நிறுத்துறா சொல்லுங்க பாக்கலாம். அந்த சிறு அளவுன்றது எது சிறு அளவு? 60 ml 40 ml அப்படின்றது வந்து நம்ம அளவு வைத்தாக்க கூட அதுல யாரும் நிறுத்துறது இல்லை. சோ அதனால இப்போதைக்கு ரெக்கமெண்டேஷன் மது அருந்தாதீங்க. சில பேர் டாக்டர் நான் பேப்பர்லாம் படிச்சுன்னு கொஞ்சமா சாப்பிடலாமே அப்படின்ட்டு அந்த ரெக்கமெண்டேஷன் கூட நாங்க பண்றது இல்ல. என்ன காரணம் அப்படின்னா யாரும் அந்த சிறு அளவோட நிறுத்துறது இல்ல. அதுவும் இல்லாமல் சமீப கால ஆய்வு கட்டுரைகள்ல பாத்தீங்கன்னா ஈவன் அந்த சின்ன அளவு கூட நமக்கு கெடுதல் தான். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 60 ml வாரத்துக்கு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து மருத்துவ உலகில இல்ல. எவ்வளவு கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டாலும் அது கெடுதல் தான். சோ அதனால மது அருந்துதல் வந்து நாங்க கூடவே அறவே கூடாது அப்படின்னு தான் எல்லாத்துக்கிட்டையும் அறிவுறுத்துறோம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை ஸ்டேஜ் அப்படிங்கும் போது அதுக்கான சிகிச்சை முறைகள், அந்த அறுவை சிகிச்சை முறை எப்படி இருக்கும் டாக்டர்? உண்மையில ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். கெட்டுப்போன ஈரல்ல ஒரு புற்றுநோய் தோன்றுச்சு அப்படின்னா அது அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறது சிரமமான காரியம். சில பேர்த்துக்கு அதிர்ஷ்டவசமா ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருந்து ஒரு கால்வாசியோ இல்ல 40% எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தா எடுத்துடலாம். பட் அதுக்கு மேல போகிறோம் அல்லது ஈரலுடைய வேலை செய்யக்கூடிய திறன் வந்து ரொம்ப இன்னும் கம்மி ஆயிடுச்சுன்னா ஈவன் அந்த 25% ஈரல் கூட எடுக்க முடியாம போயிருது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் மாற்று சிகிச்சை முறைகள் நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஈரல்ல ஒரு கட்டி இருக்கு, அந்த கட்டியை வந்து எடுக்கிறதுக்கு பதில் ஒரு வெப்பத்தை தாக்கி அது அப்படியே கட்டியை வந்து பொசுக்கிடலாம். அதுக்கு பேர் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் சொல்லுவோம். நீ குக்கர்ல எல்லாம் போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிறு நீடல் அது வந்து லேப்ரோஸ்கோப் மூலியமாவோ அல்லது வந்து நம்ம தோல் மூலியமாவோ செலுத்தி அதோடைய டிப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை வந்து தாக்கி அந்த கட்டியை பொசுக்கிடலாம். அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டியை எடுக்க வேண்டியது இல்லை. நார்மல் கட்டியோடு சேர்ந்து அந்த கட்டியை நீரலோடு சேர்ந்து அந்த கட்டியும் பொசுங்கிடும். ஸோ நம்ம வந்து 25% 40% எடுக்கக்கூடிய இடத்துல கட்டியை மட்டுமே பொசுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து நம்ம வந்து அந்த கட்டியை சரி பண்ணிடலாம். இது வந்து இரண்டாவது அறுவை சிகிச்சை முறை. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு உறுப்புக்கும் வந்து ரத்த ஓட்டம் இருக்கும். ஈரல்ல வந்து ஈரலுக்குமே வந்து ரத்த பிளட் சப்ளை இருக்கு. அதே மாதிரி கேன்சர் கட்டிக்குமே வந்து ரத்தம் அது செலுத்தினா தான் அது வந்து சத்தெல்லாம் எடுத்து பெருசா வளரும். அதுதான் வந்து நார்மலா போகக்கூடிய ஒரு உறுப்புல இருந்து அது வந்து நிறைய சத்தம் எடுத்துக்கும். ரெண்டு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அண்ணன் மட்டும் சாப்பிட்டு வளர்ந்து பெரியவனா இருந்து தம்பியை வந்து பட்னி போட்டுற மாதிரி நார்மல் உறுப்பை வந்து பட்னி போட்டு அந்த கட்டி பெருசா வளர்ந்துருக்குது. அதனாலதான் வந்து கேன்சர் வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்றோம். அப்படி அந்த சக்தி எல்லாம் அதுக்கு போகக்கூடிய ஒரு வழிதான் வந்து இந்த பிளட் சப்ளை. அந்த பிளட் சப்ளை நம்ம பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கட்டிக்கு வளர்வதற்கான சத்து பொருட்கள் போக முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் மூணாவது மெத்தட். எந்த அந்த கட்டிக்கு போற ரத்த குழாயை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ரத்த குழாயை வந்து ஒரு கீமோதெரப்பி அல்லது வந்து ஜெல் மாதிரி போட்டு அடைச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான சக்தி இருக்காது, சாப்பாடு இருக்காது, அந்த கட்டி வந்து சுருங்கிடும். இது வந்து மூணாவது சிகிச்சை முறை. அந்த நோய்க்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி அதை நீங்க பார்த்துக்கணும். ஆமாங்க. நாலாவது மிகப்பெரிய சிகிச்சை முறைங்கிறது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது சில பேர்த்துக்கு பண்றோம். ஆனா அது என்ன தொந்தரவு அப்படின்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது சின்ன கட்டியா இருக்கணும். பெரிய கட்டியா இருந்து வளர்ந்து மற்ற இடத்துக்கு பரவி இருந்ததுன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. ஸோ அறுவை சிகிச்சை, அப்படி இல்லாட்டி வெப்பம் மூலியமா தாக்குதல் அல்லது ரத்த ஓட்டத்தை தடை பண்றது, நாலாவது ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை. இது 4 தான் ஈரல் புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ். டாக்டர், இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா, இப்போ எப்படி இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தடுக்கலாம் அப்படின்னப்போ நீங்க ஆல்கஹாலிசம் கூடாது, பிளஸ் இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸும் அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ரீசெண்டா வந்து இந்த பெயின் கில்லர்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அது லிவர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது? இல்ல அது பெரிய டேமேஜ் எல்லாம் காஸ் பண்ணுமா? கண்டிப்பா. அதாவது நான் சொன்ன மாதிரி ஈரல் வந்து என்ன நச்சு பொருட்கள் உருவாகுதோ உடம்புல அதை எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு. நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை வந்து ரத்தத்துல வந்து அதோட வேலையை செஞ்சு அது வெளியேறக்கூடிய ஒரு வாயில் தான் ஈரல்.
நீங்க வலி மாத்திரைகள் அதிகமாகவோ ஆன்டிபயோட்டிக் அதிகமாகவோ சாப்பிட்டா அதை ஈரல் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில பேர் இந்த பாராசிட்டமால் சொல்லி தலைவலிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் ஈரலை பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, நான் சொல்ற ஹெப்படைட்டிஸ் பி, இப்போ அது மட்டும் இல்ல, இன்னொன்று அதிக அளவுல வந்துட்டு இருக்கிறது ஒபிசிட்டி. நிறைய பேருக்கு உடல் பருமனா இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, உடல் மட்டும் பருமன் ஆகிறது இல்ல, அதோடைய லிவருமே பருமன் ஆயிருக்கும். அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர். ஸோ நம்ம உடம்புல கை கால் எல்லாம் ஃபேட் கொழுப்பு சேர்ற மாதிரி ஈரல்ல கொழுப்பு சேர்ந்து அதனாலையும் ஈரல்ல சில நோய்கள் உண்டாக்கலாம். ஸோ ஒபிசிட்டியும் இந்த காலகட்டத்தில் உடல் ஈரல்ல வரக்கூடிய நோய்களுக்கான முக்கிய காரணம்னு சொல்லுவேன் நான். அடிப்படையில கல்லீரல் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுது, அதை எப்படி பாதிப்பு அடையும், அதுக்கான மருத்துவ தீர்வுகள் என்ன இருக்கு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாங்க. இந்த காலை மலர்ல நாம சந்திச்சு பேசிட்டு இருக்கிற சிறப்பு விருந்தினர் கல்லீரல் மற்றும் கணைய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்நாதன் அவர்கள். மருத்துவ அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து கேட்கலாம். சோ அடிப்படையில் இன்னைக்கு கல்லீரலோட செயல்பாடுகள், அதுல வரக்கூடிய பாதிப்புகள், அதுக்கான அறுவை சிகிச்சை தீர்வு அப்படின்னு நம்ம பேசணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கணையம், நீங்க சொல்ற மாதிரி அந்த விஷயம் பொதுவாக அதனோட செயல்பாடுகள் முதல்ல சொல்லுங்களேன். கணையம் நம்மளுடைய உடம்புல செய்யக்கூடிய விஷயங்கள். ஈரலை கம்பேர் பண்ணா கணையத்துடைய செயல்பாடுகள் ஈஸியா விளங்கக்கூடிய வகையில் இருக்கு. ரெண்டு செயல்பாடுகள் கணையத்தில் ரொம்ப முக்கியம். ஒன்று இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் கணையம். நிறைய பேர்த்துக்கு கல்லீரலோ அல்லது இருதயத்திலேயோ வரக்கூடிய நோய்களை பத்தி தெரிந்த அளவுக்கு கணையத்துல தெரியறது இல்லை. ஏன்னா அதோடைய ஃபங்க்ஷனே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால நம்ம அந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த நோய்களை பத்தி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கணையத்துல இன்சுலின் சுரக்குது. அது பேர் எண்டோக்ரைன் ஃபங்க்ஷன். சுகர் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்னா இன்சுலின் தேவை. அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் கணையம். ரெண்டாவது முக்கியமான ஃபங்க்ஷன் எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். கணையத்துல சுரக்கக்கூடிய ஒரு சில அமிலங்கள் நம்ம குடல்ல சேர்ந்து அது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு பிளஸ் சுகர் கண்ட்ரோலுக்கும் முக்கியமான உறுப்பு கணையம். இது கணையம் பழுது அடைஞ்சிட்டா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே சரிவர செய்யாம போயிருது. சுகர் வரும். சில பேர்த்துக்கு டயபெட்டிஸ் ரொம்ப வர்சன் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். என்னதான் இன்சுலின் எடுத்துக்கிட்டாலும் 100 யூனிட்ஸ் 150 யூனிட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது சரிவர வேலை செய்யாம போறதுக்கு காரணம் கணையம் கெட்டு போறதுதான். இன்னும் சில பேர்த்துக்கு இந்த பக்கம் ஜீரண கோளாறுனால வரக்கூடிய பாதிப்புகளும் கணையத்தினால வரலாம். ஸோ அதனால யாருக்காவது சுகர் அதிகமாயிட்டு இருக்கு, அது புதுசா சுகர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கணையத்துல ஏதாவது நோய் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது அவசியம். ஓகே, பட் கணையத்துல ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? மெயின் காரணம் எகைன் மது அருந்துதல். ஈரலுக்கும் கணையத்துக்கும் இருக்க லிங்கே அந்த மது அருந்துதல். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது முக்கியமான காரணம் நம்ம இந்த சீதோஷ்ண நிலையில டிராபிக்கல் பேங்க்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். அது என்னன்னா கிட்டத்தட்ட இந்தியா போன்ற நாடுகள்ல நிறைய இருக்கு. அதுல அந்த கணைய நாளத்துல கல் உற்பத்தி ஆகி அந்த கல் அந்த நான் சொன்ன ஜீரண அமிலங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது போய் குடல்ல சேர்றத தடைபடுறோம். ஸோ அது கணையத்திலே தங்கி கல்லா உற்பத்தி ஆகி அது கணையத்துடைய ஃபங்க்ஷனை பாதிக்கும். அதுக்கு பேர் டிராபிக்கல் பேங்க்ரைட்டிஸ். ஸோ இப்போ கிட்னியில கல் உற்பத்தி ஆகிற மாதிரி, பித்தப்பையில கல் உற்பத்தி ஆகிற மாதிரி கணையத்திலையும் கல் உற்பத்தி ஆகி கணையத்தை கெட்டு போக வைக்கும். அது நான் சொல்ற ரெண்டாவது முக்கியமான காரணம், மது அருந்துதல் இல்லாம. இதை தவிர ட்ரக்ஸ் சில நம்ம மருந்துகள் உட்கொள்றதுனாலையும் சில பித்தப்பையில கல்லு அது பித்த நாளத்துல எகெயின் கணைய நாளத்தையும் பாதிக்கக்கூடிய பித்தப்பை கற்கள் கூட கணையத்துக்கான நோய் உண்டாவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிருது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி கணையத்துல முக்கியமான 2 வேலைகள் பண்ணுது அப்படிங்கிறப்போ, இப்ப சுகர் இருக்கிறவங்க எல்லாம் கணையத்தோட பாதிப்புகள் வருங்களா அதிகமா? நான் அப்படி சொல்ல வரல. சுகர் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கணையம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்ல வரல. பட் மாறா கணையம் பாதிச்சதுன்னா சுகர் வரலாம்.
சுகர் யாருக்காவது வந்து அந்த நீரிழிவு நோய் இருந்தது அப்படின்னா கணையம் வந்து எவ்வளவு சிறப்பா செயல்படுதுன்னு பாத்துக்கிறது அவசியம். அது நல்லா இருந்தது, சுகர் மட்டும் இருக்குன்னா சுகர் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதுவும் சுகரும் இருந்து கணையமும் பாதிச்சிருந்தது அப்படின்னா அது எதனால பாதிச்சது, ஒரு கட்டி வந்து கணையத்தோடைய பாதிப்புகளை உண்டாக்குதா அல்லது வந்து அந்த கல்லு உருவாகி சுகர் வந்ததா அப்படின்னு பாத்துக்கணும். டாக்டர், இப்போ கணையம் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நீரிழிவு நோய் வரலாம், இல்ல அஜீரணம் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? சோ இதோட பேசிக் சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஹார்ட் பர்ன் அந்த மாதிரி சிம்டம்ஸ் அடிக்கடி வரும். கண்டிப்பா கணையம் பாதிச்சது அப்படின்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சில ஆரம்ப அறிகுறிகள் தெரியலாம். அஜீரண கோளாறா இருக்கலாம். பட் பேங்க்ரியா ஸ்பெசிபிக், அதாவது இந்த கணைய ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலை வரலாம். ஏன் அப்படின்னா கணையமும் பித்த நாளம் பித்த நீர் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஏரியால இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகள். சோ கணையத்துல ஏதாவது பாதிப்புன்னா அது வந்து மஞ்சள் காமாலை உண்டாக்கலாம். ஏன்னா மஞ்சள் காமாலை அந்த பித்த நாளம் வந்து கணையம் மூலியமா தான் வந்து குடல்ல சேருது. சோ மஞ்சள் காமாலை, வயிறு வீக்கம், அஜீரண கோளாறு, நான் சொன்ன மாதிரி சுகர் அதாவது இருந்தது அப்படின்னா கணையத்துக்கான நோய்களுக்கான அறிகுறிகளா இருக்கலாம். இப்போ இதுக்கான சிகிச்சை முறைகள், இப்போ கணையம் பாதிச்சிருந்ததுன்னா அதுக்கு அருகே சிகிச்சை தான் தீர்வா, இல்ல அதுக்கு முன்னாடி மெடிகேஷன்ல சரி பண்ண முடியுமா? அதாவது மெடிசின்ஸ்லயே சரி பண்ணலாம். கணையம் வந்து கெட்டு போன என்னென்ன அளவுல கெட்டு போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆரம்பத்துல மெடிசின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணலாம். இப்ப சரிவர ஜீரணம் ஆகல அப்படின்னா கணையத்துல என்னென்ன சுரக்குதோ அதை அப்படியே நம்ம மாத்திரையா உட்கொள்ளலாம். சுகர்னா அதுக்கு தகுந்த மாத்திரைகள் அல்லது இன்சுலின் போட்டுக்கலாம். பிரச்சனை அது இல்ல. அதுல வந்து சில கட்டிகள் தோன்றலாம், சில கற்கள் தோன்றலாம். அப்படி தோன்றும் போது என்ன ஆகுது, கட்டி வந்து கேன்சர் கட்டியா இருந்ததுன்னா அதை எடுக்கணும். கல்லு வந்து அந்த கணையத்துல வரக்கூடிய பாதையில இருந்தா கல்லை எடுக்கணும். சோ அதற்கான அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த தொந்தரவெல்லாம் சரி பண்ணிடலாம். ஓகே, இந்த பான்கிரியாட்டிக் கேன்சர் பத்தி சொல்லுங்க டாக்டர். இது பான்கிரியாஸ் கேன்சர் லிவர் கேன்சர் மாதிரி ஒரு கொடிய வியாதி. பட் அதிர்ஷ்டவசமா பான்கிரியாஸ்ல வந்து கட்டிகள் தோன்றுச்சுன்னா இதை எடுத்துடலாம். அந்த ஜாண்டிஸ் வரக்கூடிய அந்த தலைப்பகுதியிலையோ அல்லது வால் பகுதியிலையோ வரக்கூடிய கட்டிகளை வந்து எடுத்துடலாம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது, நிறைய பேர் கேட்கலாங்க மறுபடியும் சுகர் வராதா, எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. எடுத்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 80% கணையத்தை எந்த தொந்தரவும் எல்லாம் எடுக்கலாம். சுகர் மோஸ்ட்லி வராது. அது அந்த செக்ரீட் பண்ணக்கூடிய அமிலம் வந்து ஈவன் 20% இருந்தாவே போதும். சோ அதனால தைரியமா போய் நாங்க ஆபரேஷன் பண்ணி 60-70% கணையத்தை எடுக்க முடியுது. பட் எடுக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆபரேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணையம்ன்றது வந்து தனி உறுப்பல்ல. குடல், வயிறு, கணைய நாளம், பித்த நாளம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிகேட்டட் பகுதி தான் வந்து அந்த கணையத்துடைய தலைப்பகுதி. சோ ஒரு உறுப்புல ஏதாவது ஒரு தொந்தரவு வந்ததுன்னா மற்ற உறுப்புகளையும் சேர்ந்து எடுக்கணும். கணைய தலைப்பகுதியில் இருந்தால் தலைப்பகுதி மட்டும் எடுக்க முடியாது. அதை சுற்றி உள்ள அந்த குடல், சிறுகுடல் ஆரம்ப பகுதி, இறைப்பகுதி ஒரு பார்ஷன், அப்புறம் வந்து இந்த கணைய நாளம், பித்த நாளம் எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுக்கணும். சோ அந்த பெரிய ஆபரேஷன் பேர் விப்பிள்ஸ் ப்ரொசீஜர்னு பேரு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் பண்ணக்கூடிய ஆபரேஷன். சோ அந்த கேன்சர் அந்த தலைப்பகுதியில் வந்தோம்னா அந்த பகுதியை எடுத்துட்டோம் அப்படின்னா சரி பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி அதை வந்து கேன்சரா இருக்கான்னு பார்த்து அது வந்து கேன்சரோட என்ன ஸ்டேஜ்லன்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுதான் எடுக்கணும். பட் அப்ப அதுக்கு நிறைய முன்னாடி இந்த பரிசோதனைகள் தேவைப்படும் இல்லைங்களா? கண்டிப்பா பண்ணணும். இப்போ கணையத்தோட தலைப்பகுதியிலிருந்து ஈரலுக்கு பரவி இருக்கு அல்லது மற்ற இடத்துக்கு எலும்புக்கு பரவி இருக்கு அப்படின்னா அந்த ஆபரேஷன் பண்ணோம்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. அந்த கேன்சர் ஆபரேஷன் எப்ப பண்ணும் போதும் ஒரு இடத்துல இருந்து எடுத்தாதான் அது சக்சஸ். ஒரு இடத்துல எடுத்துட்டு மற்ற இடத்துக்கு பரவிருச்சு அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் இல்ல. இந்த கட்டி எடுத்துட்டோம் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஏன்னா மற்ற இடத்துக்கு பரவி அது வந்து பெருசாகி தொந்தரவு பண்ணலாம். சோ அந்த கணைய தலைப்பகுதியிலயோ வால் பகுதியிலோ ஒரு இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஆபரேஷன் தான் சக்சஸ்ஃபுல். துரதிருஷ்டவசமா எகைன் ஈரல் மாதிரியே இங்கேயும் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல வராங்க. இதுக்கு வந்து என்னன்னா இப்ப இந்த மஞ்சள் காமாலை நம்ம ஊர்ல வந்தது அப்படின்னா நாட்டு வைத்தியத்துக்கு நிறைய பேர் போறோம் இல்லையா? நாட்டு வைத்தியத்துல என்ன பிரச்சனைனா ஈரல் கெட்டு போய் வரக்கூடிய சில மஞ்சள் காமாலைக்கு வந்து நாட்டு வைத்தியம் சரியா இருக்கும். பட் அதே சமயத்துல ஏதாவது ஒரு அடைப்பு, ஒரு கட்டியோ அல்லது கல்லோ வந்து அடைப்பு ஏற்பட்டு ஒரு மஞ்சள் காமாலை வந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம எல்லாமே ஒரே ஜாண்டிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசம் 2 மாசம் அந்த நாட்டு வைத்தியத்துக்கு போயிடுறாங்க.
நாட்டு வைத்தியத்துக்கு போகும்போது இந்த மஞ்சள் காமாலை அதுல சரியாகாது. ஸோ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா 2 மாசம் 3 மாசம் நம்மளோட ட்ரீட்மெண்ட் தள்ளி போகுது, இன்னும் வளர்ந்துரும். அந்த 2 மாசம் 3 மாசத்துல கட்டி வளர்ந்து மற்ற இடத்துக்கு போய் நம்மளால ஆப்ரேஷன் பண்ண முடியாத சிச்சுவேஷன் வருது. ஸோ ஒரு மஞ்சள் காமாலை வந்தது அப்படின்னா அது எந்தனால மஞ்சள் காமாலை, ஈரல் கெட்டு போய் மஞ்சள் காமாலை வருதா அல்லது அடைப்புனால வருதான்னு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடைப்புனால வந்து அதுக்கு பேரே வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ், அதாவது சர்ஜரி பண்ணி ஏதாவது அந்த ஜாண்டிஸ் அந்த அடைப்பு எடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் வந்து நாட்டு வைத்தியத்துல சரியாகாது. அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட் போதும். எதுல அடைப்பு வருது, எது ஈரல் கெட்டு போய் வருது, ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் பண்ணாவே நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், இந்த அடைப்பு சரி பண்ணலாமா அல்லது வந்து ஈரல் சரி பண்ணலாமான்ற இது வந்து ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்லேயே தெரிஞ்சிடலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த சர்ஜரிஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது போத் கல்லீரல் அண்ட் கணையம், நீங்க சொன்னது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் அப்படின்ட்டு, நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க, வெரி ரிஸ்கி அப்படின்னு சொன்னீங்க. பட் இது எல்லாருக்குமே அட்வைசபிளா இல்ல? இது சேலஞ்சிங் ஜாப்ன்றதுனால தான் இதுக்குன்னு தனிப்பிரிவு ஏற்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் என்னென்ன அறுவை சிகிச்சையோ எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். தலையில ஹோல் போட்டு பிரெயின்ல பிளட் கிளாட் இருந்தா எடுப்போம், தைராய்டு, பிரெஸ்ட் அல்லது வந்து ஜீரண மண்டலம், கால், கை எதா இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதன் பிறகு சில சிறப்பு சிகிச்சை பிரிவு வந்தது, கார்டியாலஜிஸ்ட், கார்டியாக் சர்ஜன், கேஸ்ட்ரோ சர்ஜன், யூராலஜிஸ்ட் அப்படின்னு வந்தது. இப்போ நம்ம அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ நான் வந்து என்னோட மேற்படிப்பு படிச்சது எல்லாமே வந்து ஜீரண மண்டல அறுவை சிகிச்சைக்காக. பட் அது வந்து ஜீரண மண்டலம்ன்றது வந்து உணவு குழாயிலிருந்து ஆசனவாய் வரைக்கும் எல்லாமே ஜீரண மண்டலம். இதுல சில உட்பிரிவுகள் இருக்கு. இப்போ ஜீரண மண்டலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உணவு குழாய்க்குன்னு தனி ஒரு சிறப்பு பிரிவு இருக்கு. மண்ணீரல், கல்லீரல், இப்போ நான் என்னுடைய சிறப்பு பிரிவு மாதிரி ஒரு பிரிவு இருக்கு. அது மட்டும் இல்ல, மலக்குடலுக்குன்னு சில சிறப்பு பிரிவு இருக்கு. நீங்க இதெல்லாம் கேட்கலாம், ஏன் டாக்டர் ஒருத்தரே எல்லாமே பண்ண முடியாதா அப்படின்ட்டு. பண்ண முடியாதுன்னு இல்லை, பட் ஒரு வேலையை வந்து நம்ம ஒரே வேலையை வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம இன்னும் தெரிச்சு பட்டுருவோம். இப்ப என்னுடைய வேலை வந்து கல்லீரல் கணையத்தில் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறது தான். இப்போ அந்த மகாபாரதத்துல படிச்சிருப்பீங்க, இந்த அர்ஜுனன் வந்து ஒரு கிளிய போக்கஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்ணு மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதே மாதிரி இப்ப எனக்கு வந்து கல்லீரல் மற்றும் கணையம் தான் வந்து வயிற்றுலேயே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸா போகும்போது இந்த ஏற்கனவே இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் ரொம்ப ஆபத்தான அறுவை சிகிச்சை, கரெக்டா பண்ணணும். ஏதாவது ஒரு சில இடத்துல தவறு நடந்தா கூட ரத்த சேதம் அதிகமாகும், அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட அறுவை சிகிச்சைகள் நம்ம பண்ணும்போது திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட்ஸை விட இப்போ வந்து அதனுடைய ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அது காரணம் வந்து நம்ம ஃபோக்கஸ்டா ஒரு வேலையை ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான். ஸோ அதனால தான் இந்த இதை வந்து நான் தேர்ந்தெடுத்தேன். நான் ஓகே, நமக்கு கல்லீரல் கணையம் இந்த இதுல வந்து நம்ம தேர்ச்சி பட்டுட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து நிறைய பேஷண்ட் அதுவும் இல்லாம இந்த கேன்சர்னாலையும் வராங்க. கல்லீரல் கணையத்துல கேன்சர் இருக்கிறதுனால நிறைய அந்த மாதிரி அதிகமாயிட்டே இருக்குது அதனுடைய எண்ணிக்கை. ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷாலிட்டியை எடுத்து சேவை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தோன்ற ஒரு விஷயம்தான் இந்த கல்லீரல் கணையம். டாக்டர், இப்போ லிவரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லும்போது நிறைய மெடிகேஷன்ஸ் கூட இருக்கு இல்லையா, லிவர் ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு, அதெல்லாம் எடுத்துக்கிறது அட்வைசபிளா? அதாவது ஜென்ரலா லிவருக்கு எந்த ஸ்பெசிபிக் ப்ரிகாஷன் தேவையே இல்லை. திரகாத்திரமான உணவு, நேரத்துக்கு சாப்பிட்றது, கொழுப்புள்ள உணர்வு பிளஸ் மது பழக்கம், இதை தவிர்த்தாலே வந்து ஈரல் வந்து அதுவே அதை பாதுகாத்துக்கும். நம்ம போய் இதை வந்து ஈரலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி எந்தவித சிறப்பு உணவுகள், சிறப்பு மருந்துகள் உட்கொள்ள தேவையே கிடையாது. இப்ப நீங்க ஈரலுக்கு வந்து இருதயத்துக்கு வந்து நீங்க சில பாதுகாப்பு முறைகள் இருக்கு. அந்த மாதிரி ஈரலுக்கு வந்து என்ன பாதுகாப்பு முறைகள்னா ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி, மது அருந்துகளை தவிர்க்கிறது. இது இருந்தாவே ஈரலை நம்ம அதுவே பாதுகாத்துக்கும். அடிப்படையில கல்லீரல் கணையம் சார்ந்த விஷயங்கள் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் டாக்டர். ஏன்னா நீங்க அதுதான் சிறப்பு மருத்துவரா இருக்கீங்க. பட் பொதுவா சொல்லுங்க டாக்டர், நீங்க சொன்ன ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறப்போ ஒருத்தர் எப்படி இருக்கணும்? பொதுவா பாத்தீங்கன்னா ஈரல் மற்றும் கணையம் சார்ந்த நோய்கள் வந்து 90% தடுக்கலாம். ஒரு இருதயத்துக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு கணையத்துக்கும் கல்லீரலுக்கும் இருந்தாவே நம்ம வந்து நீண்ட ஆரோக்கியத்தோட திரகாத்திரமா வாழலாம். நிச்சயமா டாக்டர், ரொம்பவே நிறைவா இருந்தது. ஏன்னா அடிப்படையில கல்லீரல் வந்து எப்படி பாதுகாத்துக்கணும்,
அடிப்படையான 2 விஷயங்கள் தான், கல்லீரல் ஆகட்டும் கணையமாகட்டும், இந்த மது அருந்தக்கூடாது, மற்ற போதை சார்ந்த எந்த பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு மெசேஜா இருக்கு டாக்டர். எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களுடைய மருத்துவ அனுபவங்களை அனைத்தும் பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம். நன்றி. தேங்க்யூ டாக்டர்.